அடிப்படையில் வந்து பீகார்ல 40 வந்து 80 மாறுது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல வந்து 80 140 ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் எண்ணிக்கையில தான் கூடுது அப்படிங்கிறத அவங்க வந்து வேறுபாடு பார்ப்பாங்க. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் 50% ஹெல்ப் பண்றாங்க. 50% அதிகரிக்குது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து 8 சீட்டு தான் அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன அவங்களோட பிரச்சனை? 8 சீட் அதிகமா இருக்கு இல்லைன்னா அதிகமா பண்ணணும் சொல்றாங்க. இல்ல இங்கே தமிழ்நாட்டிலே 30 39 இருக்குல்ல, 30 இருக்கு. அப்போ என்ன பிரச்சனை? இதுதான் ஸ்டார்டிங் இருக்குல்ல, கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதானே முடியும். இல்ல இது தோல்வி பயத்துல தான் இந்த மாதிரி பேச்சு வருது. அவங்களுக்கு தெளிவாக இருக்க தோல்வி அடையும் போறோம். அந்த தோல்வி பயத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாதிரி பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. மக்களை வந்து திசை திருப்புறதுக்காக பொய்யான விஷயத்தை வந்து அவங்களுக்கு காதில் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெளிவாக தெரியும், தி மோஸ்ட் பெனிஃபிஷியல் ஸ்டேட்ஸ் வில் பி த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஆனால் அது மட்டும் உண்மை மட்டும் பேசக்கூடிய தைரியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மை மட்டும் என்னன்னா தெரியாது. பொய் மட்டும் பேசி 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 பழகிட்டாங்க, உண்மை வாயில வரதே இல்லை. So why are we even comparing? Let's talk about Tamil Nadu. So I'm talking. இல்ல சார், I'm not going to. நான் வந்து இன்னொரு வந்து சிட்டி கம்பேர் பண்ணி இன்னொரு ஸ்டேட் கம்பேர் பண்ணி பேசவே இல்லை. நம்ம ஏன் இன்னொன்று வந்து மாநிலத்தை கம்பேர்? நம்ம வீட்டில் அழுக்கு இருக்குன்னா முதல்ல அந்த அழுக்கு சுத்தம் பண்ணுவோமே. பக்கத்து வீட்டில் என்ன அழுக்கு இருக்கு அது ஏன் நம்ம பார்க்குறோம்? சார் எவ்வளோ சார் Sir, let me talk about my state. I'm more worried about my state. பக்கத்து ஸ்டேட்ல நான் வந்து அங்கே பெட்டரா இருக்கு இங்கே பெட்டரா இருக்கு இல்லை. இன்னைக்கு வந்து அமெரிக்கா எப்படி இருக்கு இந்தியா எப்படி இருக்குன்னு அந்த கம்பேரிசனே பண்ணல. ஐ ஆம் சேயிங் என்னுடைய growth என்ன இருக்கு. நான் இங்கே இருக்கும்போது என் வீட்டில் அவ்வளோ அழுக்கு இருக்கும்போது அது ஏன் சுத்தம் செய்ய மாட்டேங்கிறீங்க? 5 வருஷம் இந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க தான் எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க இந்த வீடு சுத்தம் பண்ணுவோம். ப்ரீவியஸ் கவர்மெண்ட் 2016 2021 வரைக்கும் எடப்பாடியார் அவருடைய கவர்னன்ஸ் வந்து நல்லா இல்லை, அவ்வளோ குற்றங்கள் நீங்க சாத்துனீங்க. அதனால நீங்க ஜெயிச்சுட்டு வந்தீங்க, நாங்க எல்லாமே சுத்தம் பண்றோம். கடந்த 5 வருஷத்துல நீங்க என்ன சுத்தம் பண்ணிருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. crime against women has gone up by more than 300%. There are more than how many POCSO cases have gone up? Almost 200% POCSO cases have gone up. So நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாக்கா இதுதான் நான் சொன்னேன். உங்ககிட்ட கேள்வி கேட்டாக்கா அங்க நடக்கலையா இங்க நடக்கலையான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேட்கிறேன், என் வீட்டில் அவ்வளோ அழுக்கு இருக்கு அது சுத்தம் பண்ணி தரேன்னு நீ சொன்ன, அது ஏன் பண்ணல? இது என்னுடைய கேள்வி. Sir, here the ruling party in the state has direct links with drug kingpins Jafar Sadiq and Sarfaraz Nawaz. Where does it happen in any other state? 3000 kilo cocaine was confiscated. அதுக்கு இது வரைக்கும் பதில் இருக்கா? இது யாராவது வந்து மறக்க முடியுமா? இன்னைக்கு Sir, where are these cocaine? That is what the law and order is with the CM. அவர் சொல்லணுமே. Sir, it's not produced. அதுக்கு தான். How come it jumps from states? How come it jumps from some other country to Tamil Nadu? Correct sir, it's not jumping. I'm saying இங்க இருக்கும்போது உங்க ஆளுங்க தானே எடுத்துட்டு வராங்க, விசாரணை நடத்துங்க. உங்க ஆளுங்க தானே 3000 கிலோ கோகேன் வந்து பறிமுதல் ஆயிருக்கு. அது டைரக்ட் லிங்க் வந்து ஜாஃபர் சாதிக் இருந்தாரு. அது உங்க கட்சிக்கு சார்ந்தவங்க. நீங்க தானே கூட நின்னுட்டு போட்டோ எடுத்திருக்கீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் போட்டோ எடுத்திருக்காங்க. டிஎம்கே ஃபங்க்ஷனரி எவர் தானே. அப்புறம் 3000 கிலோ கோகேன் வந்து தமிழகத்துக்கு வரும்போது டிஎம்கேக்கு உங்க ஆட்சி இருக்கு, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம உள்ள வருமா? அப்போ லா அண்ட் ஆர்டர் உங்களுக்கு கீழே இருக்கு. அப்போ லா அண்ட் ஆர்டர் நீங்க இது வரைக்கும் அதுக்கு ஏதாவது பதில் கொடுத்துருக்கீங்களா? ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என் வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க விசாரணை பண்ணணும்ல, நீங்க மக்களுக்கு பதில் கொடுக்கணும்ல. அது கேட்கிறேன். வீடியோ லாஸ்ட் இயர் இந்தியா டுடேலே ஒரு வீடியோ கிளியரா இருந்தது. அறிவாலயம் சென்னையில அறிவாலயம் பக்கத்து ஸ்ட்ரீட்ல அந்த பவுண்டரி வால் பக்கத்துல வந்து போதை பொருட்கள் சப்ளை ஆகுது. அங்க உட்காந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க, ஊசி போடுறாங்க. அந்த வீடியோவே கிளியரா இருந்தது. அதுக்கு ஏதாவது பதில் கொடுத்திருக்காரா இனி வரைக்கும்? அறிவாலயம் ஒட்டி. அப்போ உங்களுக்கு சிசிடிவி கேமரா, ஒரு டெலிவிஷன் காரங்களுக்கு ஒரு பிரஸ்காரனுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? கேள்வி நாங்க கேட்கிறோம், பதில் இருந்தா கொடுங்க. பதிலே வரமாட்டேங்குது உங்க சைட்ல இருந்து.